முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வருகை தந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சசிதரன் வழங்கியிருக்கலாம். சசிதரன், விரிவான விவரங்கள். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 2011-16 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகளும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் அளித்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்தான சோதனை நடத்தினர். அந்த சோதனை அடிப்படையில் முன்னாள் அமைச்சராக இருந்தபோது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஓராண்டு காலம் சிறை அனுபவித்ததற்கு பின்பு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் அளிக்கப்பட்டது. திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய நாட்களில் சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை ஜாமீனை அறிவித்திருந்தது. அந்த நிபந்தனை தளர்த்தப்பட்டு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 2 நாட்கள் மட்டும் கையெழுத்திட்டு சென்றார். நேற்று அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட்டு சென்றார். சற்று முகம் வாடியபடியே வந்து சென்றது காண்போரை கலங்கரிக்க செய்தது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.